கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடைசி கட்டம் வாக்குப்பதிவு இன்னும் 3 நாட்களில் நடக்கிறது. அதுக்குள்ள எப்படியாவது எல்லா விதமான வாக்குகளையும் கவர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் எல்லா கட்சியுமே பாடுபட்டு இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை குறிவைத்து 2 குழுக்கள் இதுக்காக போட்டி போடுறாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று விஜயுடைய தவேக. இப்போ பொதுவாக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் விஷயம் வேற, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட முழுமையாகவே திமுகவை நோக்கி நகர்ந்திருந்தனர். அதுலேயும் அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அப்படின்ன உடனே அது ரொம்ப கிளியராகவே ஆயிடுச்சு. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் திமுகவை நோக்கி நகர்ந்திருந்தனர். அந்த கட்டத்தில் தான் விஜய் வர்றார். ஸோ விஜய் ஒரு பொதுவான அனைவருடைய வாக்குகளையும் எடுப்பார் அப்படின்னாலும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, தன்னுடைய பேர் ரொம்ப தெளிவாக முன்னாடி அவரை கேலி பண்ணுறதுக்கு எச் ராஜா போன்றவர்கள் ஜோசப் விஜய்னு சொன்னவரை இப்பொழுது அவரே தன்னைத்தானே ஜோசப் விஜய் அப்படின்னு தான் அவர் அழைத்துக்கிறாரு. அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு தேவாலயத்துக்குள்ளே நுழைந்து சர்ச்சுக்குள்ளே போய் முட்டி போட்டு, அது கூட பரவாயில்ல, முட்டி போட்டு முட்டி போட்டபடியே தவழ்ந்து அவர் முன்னோக்கி சென்று ப்ரேயர் செய்து கிறிஸ்தவ வாக்குகளை தன்னை நோக்கி இழுக்க முனைந்திருக்கிறார். பட் அது மட்டும் நடக்கல, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே பார்த்துருவோம். நேற்றைக்கு திருச்சியில் வயர்லெஸ் சாலையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் தவேக தலைவர் விஜய் முட்டி போட்டு பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் சிறுபான்மை சமூக மக்கள் அதிக அளவில் இருந்து வரும் சூழலில், அதுதான் அவர் 2 தொகுதி தனக்கான தொகுதின்னு அவர் மார்க் பண்ணியிருக்கிற 2மே கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு தெரிய வருது. இங்கே சென்னையில் பெரம்பூர், திருச்சி கிழக்கில் கிட்டத்தட்ட 30% மேலாக கிறிஸ்தவ வாக்காளர்கள் இருப்பதாக தகவல் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அதனால் அவருடைய டிசிஷனே ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவ வாக்குகள் தான் தனக்கு வரும் அப்படின்னு அவர் அந்த தொகுதிகளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கான போராட்டங்கள்லையும் அவர் இறங்கிட்டார். இதுக்கு நடுவில் என்னென்னா, மற்றவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் கடந்த 4 நாட்களாக பிரச்சாரத்துக்கே வரல. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் பெரம்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. ஸோ ஒன்றா பார்த்துட்டே வருவோம். அடுத்து அவர் கடலூர் செல்லதாக இருந்தது, அதுவும் ரத்து செய்யப்பட்டது. தருமபுரியில் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி கிடைக்கவில்லைங்கிறதுனால அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்படி வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு இடம், அவ்வளோதான். அவர் ரொம்ப ரொம்ப அலட்டிக்கலை. மற்றவங்கெல்லாம் ஓடுன்னு இந்த வெயிலில் ஓடிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் விஜய் இதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எஃபெக்டிவாக எதையாக செய்கிறாரா அப்படின்னா, அதுதான் திருச்சி கிழக்கு தொகுதி ரோட் ஷோக்காக காலையிலிருந்து தனி விமானத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் திருச்சி வந்தடைந்தார். அப்படியே நேராக அந்த வயர்லெஸ் சாலையில் இருக்கும் புனித அந்தோணியார் ஆலயத்தில் பிரார்த்தனை. அங்கே தேவாலயத்தில் விஜய் முட்டி போட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதின் வீடியோ சோஷியல் மீடியாவில் இவங்களே தான் அதை எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு கிளியர் சிக்னல் கொடுத்துருக்காங்க. 35% வாக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த தொகுதியில் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ். அது நான் அந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏற்கனவே கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்பொழுது 2வது முறையாக அங்கே பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்த கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கிறிஸ்தவ ஆயர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக திமுக கூட்டணியை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க கடந்த சில தினங்களாக. ஸோ அந்த நேரத்தில் அந்த வாக்குகளை தன்னை நோக்கி ஈர்ப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் இவர் இறங்கி இருக்கிறார். என்னென்னலாம் மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். திமுகவுக்கு கிட்டத்தட்ட இந்த வாக்குகளை தன்னுடைய வாக்குகளாகவே நினைத்து கொண்டிருந்தார்கள். தனக்கு கட்டாயமாக இந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வந்துவிடும்னு எதிர்பார்த்தவர்களுக்கு விஜயுடைய அந்த பர்டிகுலர் டைப், அவர் 2 தொகுதி கிறிஸ்தவ மெஜாரிட்டி தொகுதின்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை குறிவைத்து இறங்கியது, வெளிப்படையாக கிறிஸ்தவ அடையாளத்தை காண்பித்தது. இது எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய நெட்வொர்க்கை ஆக்டிவேட் பண்ணி என்ன மாதிரியான ப்ராபகேண்டா, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுகள்லாம் ஒரு ஸ்பெஷல் எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டின் பொழுது சில தகவல்கள், பொதுவாக அவங்க ஒரு பெரிய செர்மன் இருக்கும்.
இந்த செர்மனில் வந்து மத ரீதியிலான வாழ்க்கை ரீதியிலான விஷயங்கள் இருந்தாலும் மற்ற நாட்களில் தேர்தல் நேரத்தில் தேர்தலை குறித்து செயல்படுவது, பேசுவது அப்படிங்கிறது வாடிக்கை. விஜய் அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நமது ஆதரவை வழங்குவோம் என்று திருப்பலியின் போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அப்படின்னா இப்போ அவசரப்படாதீங்க, இப்போ எப்பவும் போல நம்ம வந்து திமுக தரப்புக்கு வாக்களிச்சிருவோம், 5 ஆண்டுகள் கழித்து வேணால் விஜயை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்ப்போம். அது என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணியில் இருப்பதனால கிறிஸ்தவர்கள் அதை தங்களுக்கு எதிரான கூட்டணியாக பார்க்கிறார்கள். அதனால் அவங்க வந்து திமுகவா விஜயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி மதுரையில் உள்ள பிரபல தேவாலயத்தில் விஜய் கிறிஸ்தவராக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவருக்கு சுய ஒழுக்கம் இல்லை, அரசியல் அறிவும் இல்லை, தமிழக மக்களுக்காக ஒரு 5 வருடம் அல்லது 10 வருடம் தன்னுடைய நிலைப்பாட்டை நிரூபித்து காட்டட்டும், அப்போது வாக்களித்துக் கொள்ளலாம், இன்னும் காலம் இருக்கிறது, தன்னை அவர் நிரூபித்த பின் அவருக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் திமுகவிற்கு போடாமல் வேறு கட்சிக்கு போடும் அனைத்து வாக்குகளும் பாஜக அணிக்கு போடுவது போலத்தான். விஜய் கட்சியில் நிறுத்துவதற்கு ஆள் இல்லாமல் பாரதிய ஜனதா மற்றும் வேறு கட்சியில் சமூக நலத்துக்கு எதிரான ஆட்களைத்தான் தற்போது வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தேவாலயத்தில் மல்டிபிள் தேவாலய சாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இதை வந்து எந்த மாதிரியாக மக்கள், அதாவது கிறிஸ்தவ மக்கள் பார்க்க போகிறாங்க, திமுகவை நோக்கியே வாக்குகளை திரும்பி கொடுப்பார்களா அல்லது கொஞ்சமாவது பிளந்து விஜய்க்கு வருமா அப்படின்னு பார்க்கணும். இதே நேரம் வெள்ளிக்கிழமை அவர் வந்து முஸ்லீம் வாக்குகளை குறிவைத்தும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போய் அங்கே தொழுகை நடத்தி இருக்கிறார். பட் எனக்கு என்னவோ வந்து முஸ்லீம் வாக்குகளை பொறுத்தவரை அது அப்படியே நேராக திமுக கூட்டணிக்கு போயிடும். ஏன்னா திமுக கூட்டணியில் சில 3 சிறிய சிறிய முஸ்லீம் கட்சிகளும் இருக்காங்க, அவர்களுக்கு இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்டிபிஐ இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அதே போல் முஸ்லீம் லீக் இருக்குது. இந்த 3 கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து முஸ்லீம்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்கள். பொதுவாக ஏடிஎம்கேயோட 1, டிஎம்கேயோட 2 அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை எல்லோருமே வந்து திமுக தரப்புக்கு போயிருக்காங்க. அதனால் அந்த பகுதியில் மொத்தமாக அவர்கள் முஸ்லீம் வாக்குகள் அங்கே போயிடும். இப்போ கிறிஸ்தவ வாக்குகளுக்கு தான் பெரிய போராட்டமே. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். இவர் வந்து ஒரு தேவாலயத்தில் முட்டி போட்டு அப்படியே பிரார்த்தனையும் செய்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஒரு குழுவாக கிறிஸ்தவ ஆயர்கள் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் போய் சந்தித்து அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் தங்களுடைய ஆதரவு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்துக்காக தமிழ்நாட்டில் உள்ள 25க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலினை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் கிறிஸ்தவர் என்பதற்காக எவரையும் ஆதரிக்காமல், இங்க விஜய் தான் சுட்டி காட்டுறாங்க, கொள்கை கோட்பாடு அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் எனவும், திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வாக்களிக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன்ல என்னென்னலாம் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களின் முக்கிய நோக்கமே தொண்டு செய்வதுதான், மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான், இயலாதவர்கள் கஷ்டப்படுபவர்களின் துயரை துடைப்பது, அவர்களின் கண்ணீரை துடைப்பது, இதுதான் முக்கிய நோக்கமே. ஆனால் பாஜகவுக்கு இவர்களை சுத்தமாக பிடிக்காது. உங்களுடைய குரல் பலத்த குரலாக, யாரு ஸ்டாலினை பார்த்து சொல்றாங்க, தொகுதி மறு வரையறையில் எங்களுக்கு குரல் கொடுத்து நீதிக்கு நிலைநாட்டியது போல. கிறிஸ்தவர்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு புரியல. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது போலவும், அதை தடுத்து நிறுத்திய காரணத்தினால வந்து ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர் போலவும் இவங்க சொல்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நிற்கிறோம், எப்போதும் உங்களுடனேயே நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் முதலில் இஸ்லாமிய சகோதரர்களை தனிமைப்படுத்தி அவங்களை நசுக்கினாங்க, இப்போது கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்தி நசுக்க பார்க்கிறார்கள். எங்கள் குரல் வலையை நெரிக்க முயற்சி செய்கிறார்கள். எனவே உங்களிடம் வந்திருக்கிறோம், உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கூடவே கிறிஸ்தவர் என்பதற்காக ஆதரிக்க கூடாது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
தமிழ்நாடு முழுவதும் துண்டறிக்கைகளை விநியோகம் செய்வோம். யாருக்கு துண்டறிக்கை விநியோகம் செய்ய போகிறாங்க? அதுதான் சர்ச்சிலேயே தங்களுடைய ஆட்களுக்கு நேரடியாகவே சொல்லியாச்சு. பொதுவாக போய் தெருவில் நின்று மக்களுக்கு துண்டறிக்கை கொடுக்கறது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னு தெரியல. பட் ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கு. இதுக்கு ஒரு மாற்று ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. திமுகவுக்கு ஆதரவா தலித் கிறிஸ்தவர்கள் கண்டனம். ஸோ இது உண்டு ஒரு குரூப். இது திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக ஆயர் பேரவைக்கு தலித் கிறிஸ்தவ ஆசிரியர் அலுவலர் நலச்சங்க தலைவர் ஜான் பிரிட்டோ கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு என்ற தமிழக ஆயர் பேரவையின் முடிவு கண்டனத்துக்கு உரியது. இந்த முடிவை தலித் கிறிஸ்தவர்களால் ஏற்க முடியாது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கு மதத்தின் பெயரால் மறுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இது போன்ற வாக்குறுதிகள் தரப்படவில்லை. இந்திய பட்டியலினத்தவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் RSS போன்ற அமைப்புகள் குரல் கொடுக்கின்றன. ஆனால் பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை கிறிஸ்தவராக பார்க்காமல் தலித்தாக பார்த்து திருச்சபை நிர்வாகம் பாராமுகமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்று ஆயர் பேரவை கருதினால் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் எதிர்க்கலாம். மற்ற தொகுதிகளில் சுதந்திரத்தோடு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வதுதான் நியாயமாக இருக்கும். இதை சொல்ல தடையாக இருப்பது எது என்பதை ஆயர் பேரவை தெரிவிக்க வேண்டும். தேர்தலுக்கு பின் எந்த சூழ்நிலையிலும் தவக தலைவர் விஜயை ஆதரிக்க மாட்டோம் என ஆயர் பேரவையால் உறுதியாக கூற முடியுமா? தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினரான பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவை ஆதரிக்கும் முடிவை ஏற்க மாட்டார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அதை கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் ஒரு குழுவாக வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. கிறிஸ்தவ ஆயர்கள், பாஸ்டர்கள், இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அந்தந்த தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. அவர்களுக்கு யார் பிடிக்காது, யார் பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறது மூன்றாவது. நான்காவது தலித் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அப்படிங்கிறது. ஐந்தாவது இதில் கத்தோலிக்க திருச்சபை, புராட்டஸ்டன்ட்டுகள், அதில் முக்கியமாக புராட்டஸ்டன்ட்டுகளில் ஒரு பெரும் குழுவாக இருப்பது CSI, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அவர்களுடைய திட்டம், தீர்மானம். இறுதியாக தலித் கிறிஸ்தவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எவாஞ்சலிக்கல் சபைகள்னு நிறையா இருக்கு. அவர்கள் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஒற்றை குரல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இதில் நமக்கு தெரிவது என்னன்னா, கணிசமான வாக்குகள் திமுக தரப்புக்கு போகும் அப்படின்னு யூகிக்க முடிகிறது. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வாக்குகள் அதிமுகவுக்கும் வரும். அது பாரதிய ஜனதாவுக்கு போகாது. அந்த 27 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் அதிகம் விழப்போவதில்லை. ஆனால் அதிமுக நிற்கக்கூடிய இடங்களில் அங்கே ஓரளவுக்காவது கிறிஸ்தவ வாக்குகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தலித் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக விஜயை நோக்கியும் கொஞ்சம் மிக குறைவாகத்தான் திமுகவை நோக்கியும் போகலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதற்கிடையில் திருமாவளவனுடைய புல் எந்த மாதிரி இருக்கும், தலித் கிறிஸ்தவர்களை நோக்கிய புல் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சுமார் 5% கிறிஸ்தவ வாக்குகள் என்றாலும் அது 8லிருந்து 10% வரை கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர்லி இந்த தலித் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது சேரும் பொழுது இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவர்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை அறிவித்து கொண்டால் அவர்கள் தலித் அல்லது ஷெட்யூல்டு காஸ்ட் கிடையாது, பட்டியலினத்தவர் கிடையாது அப்படின்னு பல நீதிமன்ற தீர்ப்புகளே இப்போ வந்திருக்கின்றன. ஸோ இது சமூக ரீதியில் இதெல்லாம் எந்த மாதிரி பிளே ஆக போகிறது அப்படிங்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்த கான்டெக்ஸ்டில் தான் விஜய் தேவாலயத்துக்கு போனது, முட்டி போட்டு அங்கே அப்படியே ப்ரேயர் பண்ணது, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஸோ இது ஒரு ஆடட் ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குது. பர்டிகுலர்லி எவ்ரி % வாக்கு திமுகவுக்கு குறைவது அவர்களை மிகவும் பலவீனப்படுத்தும். இந்த பர்டிகுலர் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு கொஹேஷன் இல்லாத ஒரு குரூப் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது
நிச்சயமாக வந்து இந்த தேர்தலில் அவர்கள் இழக்கும் ஒரு கால் சதவிகிதம், அரை சதவிகிதம் கூட பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழக்க வைக்கும் அவர்களுக்கு. அதில் மிகப்பெரிய வில்லனாக திமுகவுக்கு வந்து விஜய் தான் இருக்க போகிறார். அவர் சினிமாவில் ஹீரோ அப்படின்னாலும் தேர்தலில் அவர் வந்து வில்லனாகத்தான் அவர் திமுகவுக்கு காட்சி அளிக்கிறார். ஸோ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அதனால் நம்ம தனியாக அதுக்கென்று ஒரு காணொலி ஒன்றும் போட போகிறதில்ல. முஸ்லீம்களுடைய வாக்கு 90% ப்ளஸ் நேரடியாக அது திமுக தரப்புக்கு போக போகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு பெரும் பங்கு சிதறப்போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கு தெரிகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.